அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமதானுடைய 17 அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? நிறைய பேருக்கு ரமதான் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, பசிக்கிறது, தாகம் வர்றது, சாப்பாடு, தண்ணி, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்னும் நம்ம போனோம்னா குர்ஆன், இல்ல குர்ஆனுடைய தொடர்பு, குர்ஆன் ரீடிங், ஹதீஸ் இந்த மாதிரி நம்ம இதோடயே இந்த ரமதானை முடிச்சிடலாம். ஆனா இந்த ரமதானுடைய 17 அன்னைக்கு ஒரு விஷயத்த நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்கணும். அண்ட் நம்மள அந்த விஷயத்து கூட கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பத்ர் போரை பத்தி தான் நம்ம பேச போறோம். பத்ர் அப்படின்ற இடத்துல ஏற்பட்ட ஒரு போர், இதுதான் முதல் இஸ்லாமிய போர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த போரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ரமதானுடைய 17வது அன்னைக்கு தான் நடைபெற்றது. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ரமதான்ல நோன்பு வச்சிருக்கோம் அப்படின்னா எவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்றோம். பசிக்குது, தாகமா இருக்குது, நோன்பு வச்சுட்டு எப்படி வேலை பார்க்கறது, பேசாம நோன்பை விட்டுறலாமா, வேலை பார்க்கலன்னா காசு சம்பாதிக்கவே முடியாது, அதனால நம்ம ஒரு நோன்பை விட்டுறலாம் அப்படின்னு நம்ம கம்பேர் பண்றோம் இல்லையா? மற்றவங்க கூட கம்பேர் பண்றோம். இவன்லாம் நல்லா ஜாலியா இருக்கான், அவனுக்குலாம் நோன்பு கிடையாது, ஒண்ணும் கிடையாது, நான் மட்டும் நோன்பு வச்சு கஷ்டப்படுறேன், நான் மட்டும் தண்ணி குடிக்காம இருக்கேன் அப்படின்னு நிறைய மத்தவங்க கூட கம்பேர் பண்றோம். ஆனா இந்த மக்கள் கூட தான் நம்மள கம்பேர் பண்ணிக்கணும். இப்ப யூசுவலா ஒரு ஸ்கூல் இருக்கு அப்படின்னா, கிளாஸ்ல நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்க கிட்ட கம்பேர் பண்ணுவோமா, இல்ல ஃபெயில் ஆகுறவங்க கிட்ட கம்பேர் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்க கூட தான் கம்பேர் பண்ணுவோம். அப்போ நம்ம ஜெயிச்சவங்க கூட தான் நம்மள எப்பவுமே கம்பேர் பண்ணிக்கணுமே தவிர, யார் தன்னோட வாழ்க்கையிலே தோத்து போய் மறுமையில தோத்து போக போறாங்களோ அவங்க கூட நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. அந்த அடிப்படையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஜெயிச்ச மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள், சொர்க்கத்துக்கு உறுதி செய்யப்பட்ட மக்கள். ஏன்னா நமக்கு சொர்க்கத்துக்கு போறது தானே ஜெயிக்கிறது. இந்த வாழ்க்கையில கோல்டு மெடல் வாங்குறதா, பிஹெச்டி வாங்குறதா, இல்ல நல்ல காசு சம்பாதிச்சு வீடு கட்டுறதா, இல்ல நல்ல குடும்பத்தை உருவாக்குறதா, இதெல்லாம் அது எவ்வளவு வெற்றியா? எந்த வெற்றியுமே ஒரு 3 நாளைக்கு மேல சந்தோஷத்தை கொடுக்காது இந்த உலகத்துல. ஆனா உண்மையான வெற்றி மறுமையோட வெற்றி. சோ அந்த வெற்றிக்கு உறுதி செய்யப்பட்ட மக்கள் மாதிரி நம்ம வாழணும் அப்படின்றதுதான் உண்மையான வெற்றியா இருக்க முடியும். அப்படி பார்க்கும்போது அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லி காட்டுறான். அதாவது நம்ம ஒவ்வொரு தடவையும் அல்லாஹ் கிட்ட துவா செய்றோம். நம்மளே அறியாம துவா செய்றோம். என்ன செய்றோம்? யா அல்லாஹ் நீ யாருக்கு வெற்றிய குடுத்தாயோ அந்த மக்கள் கிட்ட, அந்த மக்கள் கூட எங்களையும் ஆக்கிரு அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். எதுல? சூரா ஃபாத்திஹால கேட்கிறோம். அந்த அலைஹிம் அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். யா அல்லாஹ் யாருக்கு நீ நியாமத் செஞ்சாயோ, அருள் செஞ்சாயோ, வெற்றி கொடுத்தாயோ அந்த மக்கள் கூட எங்களையும் ஆக்கிரு அப்படின்னு கேட்கிறோம். அப்ப நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும்? அவங்க கூட கம்பேர் பண்ணணும் அப்படின்னு தான் இருக்கணும். சோ அவங்க என்ன பண்ணாங்க? நோன்பு வச்சிருந்தாங்க, டயர்டா இருந்தாங்க, வீக்கா இருந்தாங்க. நமக்கு நோன்பு முடிச்ச உடனே நல்லா கஞ்சி இருக்கு, பேரிச்சம்பழம் இருக்கு, நிறைய பழங்கள்லாம் இருக்கு, ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கு சாப்பிடுறதுக்கு. நோன்பு வைக்கிறதுக்கு சொல்லவே வேணாம், சுபஹானல்லாஹ் அவ்வளவு வகையான ஃபுட் இருக்கு. ஆனா அவங்க எதை கொண்டு நோன்பு வச்சாங்க தெரியுமா? பேரிச்சம்பழம், தண்ணி, இதுதான் பேசிக்கான உணவு. மிஞ்சி போனா அவங்களுக்கு பார்க்கப்படாத கோதுமை கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி கொண்டு நோன்பு வச்சிருக்காங்க. சோ ரொம்ப வீக்கா இருக்காங்க. யார் இவங்கெல்லாம்? ரெஃப்யூஜஸ். ஒரு நாடுல இருந்து துரத்தி விட்டு இன்னொரு நாட்டுக்கு போனவங்க. ஏன் அந்த மாதிரி போனாங்க? மக்கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இந்த இஸ்லாம் வருது. இஸ்லாம் வந்து சொன்ன உடனே என்ன செய்றாங்க? ஏற்றுக்கொள்ளல. இப்போ நம்ம வீடுகள்ல நம்ம இருந்துட்டு இருக்கோம். எல்லாரும் ஒரு வகையான ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. நம்ம திடீர்னு வேற ஒரு மைண்ட் செட்டை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் சண்டைக்கு வருவாங்க. அதுல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்க 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 நம்மள ப்ரெஷர் குடுப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு சொல்லி பார்ப்பாங்க, கேட்கலையா அடிப்பாங்க, இல்லையா வீட்ட விட்டு துரத்துவாங்க. இதே மாரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் வந்த உடனே, இஸ்லாத்தை உண்மைய ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள் பின்னாடி நெறைய பேர் இருக்காங்க. இப்ப நெறைய பேர் ஆக 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 அந்த நாட்டு மக்கள் என்ன செய்றாங்க, இல்ல இவங்கள எப்படியாவது கொலை கூட செஞ்சிடலாம் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை தேவைகள் எல்லாத்தையும் இவங்க பாதிக்கிற மாரி ஆகுது. அவங்களோட சொந்த பிள்ளைங்களே அவங்களுக்கு எதிரியா மாறுறாங்க. ஏன்னா அவங்க பொய்யின் பக்கம் இருக்காங்க. உண்மையின் பக்கம் வரும்போது, அவங்களே அவங்களுக்கு எதிரியா ஆகுற பட்சத்துல என்ன செய்றாங்க அப்படின்னா, இவங்கள கொலை கூட செஞ்சிடலாம். யார? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க கூட பின்பற்றக்கூடிய மக்கள் எல்லாருமே இல்லாம போயிருவாங்க அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு பிளான் பண்றாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? இல்ல இந்த நாட்டை விட்டு நீங்க போயிருங்க அப்படின்னு வேறொரு நாட்டுக்கு போயிருக்காங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போறாங்க அப்படின்னா, அவங்கள என்னன்னு சொல்லுவோம்? ரெஃப்யூஜஸ், அகதிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்க அகதிகளா ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போறாங்க. ஸோ அவங்களோட சொத்து, அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய சொந்த பந்தம், அவங்களோட இருப்பிடம், அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன், அவங்களோட பேரு, மதிப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு ஏதோ ஒரு இடத்துல, இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு தெரியாத இடத்துக்கு போனாலே நம்மள வித்தியாசமா பார்ப்பாங்க. எதுவுமே இல்லாம ஒரு இது எப்படி பார்த்தா ஒரு பிச்சைக்கார கோலம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாரி
ஆனா அல்லாஹ் உங்களுக்கு மிகப்பெரிய அருள் செஞ்சான் சுபஹானல்லாஹ். அப்படி ஒரு நிலையில அவங்க அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க 2 வருஷம் கிட்டத்தட்ட. ஸோ 2 வருஷம் வாழும்போது அப்பயும் அவங்களுக்கு பெரிய செல்வங்கள் எல்லாமே எல்லாமே கிடைச்சிருமா? 2 வருஷத்துல எல்லாமே செட் ஆயிருமா? வேலை, வாழ்க்கை, குடும்பம், வீடு எல்லாமே கிடைச்சிருமா? 2 வருஷத்துல அப்பயும் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. புது இடம், புது வாழ்க்கை, புது லைஃப் ஸ்டைல், அதுக்கப்புறம் புது வகையான பிசினஸ் எல்லாமே அவங்களுக்கு புதுசா இருக்கு. அதனால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ என்ன சட்டம் வருது அப்படின்னா, நீங்க நோன்பு வைக்கணும் அப்படின்ற சட்டம் வருது. அதுவரைக்கும் அந்த சட்டம் இல்ல. அதுவரைக்கும் எப்படி இருந்ததுன்னா, மாசத்துக்கு 3 நாள் நோன்பு வச்சுட்டு இருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை தொடர்ந்து சஹாபாக்களும் 3 நாள் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு சட்டம் வருது. மாசம் ஃபுல்லா நோன்பு வைக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த குரான நான் உங்களுக்கு இறக்கியிருக்கேன். அதனால இந்த ரமலான் மாசம் ஃபுல்லா நோன்பு வைங்க. இது உங்களுக்கு மட்டும் கிடையாது. உங்களுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் நான் இது மாரி தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் குரான்ல சொல்லிட்டான். சொன்ன உடனே அவங்க நோன்பு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. நோன்பு வச்சா நம்ம என்ன செய்வோம்? நோன்பு வச்ச உடனே டயர்ட் ஆயிருவோம், படுத்துருவோம். ஏதாவது ஒரு வேலைக்கு போறோமா? யாராவது நோன்பு வச்சுட்டு மூட தூக்குற வேலைக்கு போவோமா? போக மாட்டோம். அப்படி மூட தூக்கி தான் சம்பாதிக்கணும் அப்படின்னா, நோன்பு கூட விட்டுருவோம் நம்ம. அப்போ ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாருங்களேன். நோன்பு வருது, வைக்கிறாங்க. அடுத்த அறிவிப்பு வருது. நம்மள தாக்குறதுக்கு அந்த நாட்டுக்காரங்க வராங்க. யாரு எந்த நாட்டை விட்டு வந்தாங்களோ அந்த நாட்டு மக்கள் வராங்க. சரி தாக்க வராங்க. நம்ம என்ன செய்வோம்? தாக்க வந்தா வீடுகள்லாம் பூட்டி பத்திரமா வீட்டுக்குள்ள இருந்துப்போம். அவங்களுக்கு தான் அங்க வீடே இல்லையே. அவங்க இந்த கூரைகள்ல வாழ்ந்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு செட்டில்டான ஒரு லைஃப வாழல. ஒரு ப்ரொடெக்ஷனும் இல்ல. இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து இங்க மிசைல் போடுறாங்க அப்படின்னா, என்ன செய்றாங்க? இன்னொரு மிசைல கொண்டு தாக்கம் செய்றாங்க. "நீ அணு ஆயுதம் வச்சிருக்கியா? நானும் அணு ஆயுதம் வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்க என்ன இருக்கு? ஒரு நாடு இல்ல, கட்டமைப்பு இல்ல, ஒரு மன்னன் இல்ல, எதுவுமே இல்ல. ஒரு இடத்துல ஒருத்தவங்களா வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு வாழும்போது உங்கள தாக்க வரும் அப்படின்னு சொல்றாங்க. யாரு தாக்க வரா? ஒரு 1000 பேர். 1000 பேர் யோசிச்சு பாருங்க. 1000 பேர் வராங்க நம்மள அடிக்கிறதுக்கு. அந்த இடத்துல 700 ஒட்டகம் 700 பேர். அதாவது ஆளுக்கு ஒரு ஆள் அந்த மாரின்ற பட்சத்துல 700 ஒட்டகம் கொண்டு வராங்க. அதே மாரி 30 குதிரை. ஏன்னா குதிரையில வந்து ஒரு போர் தொடுத்து வராங்க. அந்த போர் காட்சிகள்லாம் யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். குதிரையில வந்து வாள் எடுத்து அடிச்சாங்க அப்படின்னா, ஒரு ஆள் இல்ல. 10, 15 பேர கூட கொல்ல முடியும் வார்ல. போர்க்காட்சிகள்லாம் நம்ம இந்த சினிமா படங்கள்லயும், கற்பனைகள்லயும் பார்த்து அப்படியே மெய் மறந்து போவோம். இப்படியெல்லாம் ஒண்ணு நடக்குதா அப்படின்னு. அந்த மாரி 1000 பேரு, 700 ஒட்டகம், 30 குதிரை, நல்லா பெரிய பெரிய வாளு, கேடயம் அந்த மாரி ஒரு பெரிய ஆர்மி. ரொம்ப பயங்கரமான ஆர்மி. சரி இங்க யார் இருக்கா? இவங்கலாம் அகதிகள்ல. இவங்கலாம் இன்னும் வந்து பெரிய செல்வம் சம்பாதிக்கல. அப்போ மொத்தமா என்ன பண்றாங்க அப்படின்னா, 313 பேர் இருக்காங்க. யார் இவங்க? அல்லாஹுவ நம்பிக்கை கொண்டு இஸ்லாத்துல இருக்கணும் அப்படின்றதுக்காக அதை உருவாக்குறதுக்காக அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ தன்னோட உயிரை காப்பாற்றுறதுக்காக அந்த நாட்டுல இருந்து இந்த நாட்டுக்கு வந்து இருக்காங்க. தன்னோட உரிமைகளையும் உடைமைகளையும் தன்னோட உயிரையும் காப்பாத்துறதுக்கு. அப்போ இங்க இருக்கும்போது 313 பேர் சரி வாங்க போலாம். நம்ம இவ்வளவுதான் இருக்கோம். மத்ததெல்லாம் அல்லாஹ் பாத்துக்கிட்டோம். அப்படின்னு சொல்லிட்டு 313 பேர் வராங்க. சுபஹானல்லாஹ். இவங்க கிட்ட என்ன ஆயுதம் இருக்கு? பெரிய பெரிய கேடயங்கள் வாங்குறதுக்கு காசா இருக்கு. அவங்க கிட்ட இல்ல. எதுவுமே இல்ல. ஸோ ரொம்ப பேசிக்கான ஆயுதங்கள் மட்டும் தான் வச்சுட்டு இருக்காங்க. இவ்வளவுதான் இருக்காங்க மொத்தம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தம் 20 அது ரிலேட்டடான குதிரைகள் தான் இருக்கு. 313 பேர் இருக்காங்க. 20 கிட்ட தான் குதிரைகளே இருக்கு. அதே மாரி 70 ஒட்டகங்கள் தான் இருக்கு. 70ஏ 70. இந்த பக்கம் 700 ஒட்டகம் இருக்கு. ஏன் ஒட்டகம் அப்படின்னு சொல்றேன்னா, அங்க பாலைவனத்துல நடந்தெல்லாம் போ முடியாது. சும்மா யோசிச்சு பாருங்க இப்போ. சுடு மண்ல தார் ரோட்லயே நம்மளால நடக்க முடியல. மண்ணு, வெறும் மண்ணு. கல்ஃப் கண்ட்ரிலாம் நம்ம இப்ப நல்லா பார்க்குறோம். நல்லா தெரிஞ்சுக்கிறோம். போயிட்டுலாம் வரோம். அந்த வெறும் மண்ல, ஹீட்ல இருக்கக்கூடிய மண்ணுல நடக்க கூட முடியாது. அவங்களால ஒட்டகத்துல தான் போ முடியும். ஆனா அங்க வெறும் 70 ஒட்டகம் தான் இருக்கு. ஸோ இப்ப போறாங்க. வரலாறுல, ஹிஸ்டரியில எங்கேயுமே இத பிலீவ் பண்ணவே மாட்டாங்க. யாருமே நம்ப மாட்டாங்க. கடைசியில பார்த்தா இந்த சின்ன குரூப் ஜெயிச்சிருச்சாம். அப்படி என்னங்க பண்ணாங்க? போர் ட்ரிக் என்னங்க பண்ணாங்க? போர் ட்ரிக்லாம் அவங்களுக்கு தெரியாதுங்க. இதுக்கு முன்னாடி அவங்க போருக்கே போனதே இல்ல அப்படின்றாங்க. என்னது போருக்கே போனது இல்லையா? எத்தன வயசுக்காரங்கங்க? எல்லாம் 40, 45, 50 அது கூட ஒரு 30 வயசுல கொஞ்சம் பேர் தாங்க இருப்பாங்க. என்னங்க சொல்றீங்க? அப்படின்னு இந்த வரலாறு ஹிஸ்டரியால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் நடக்குது. ஒரு சம்பவம் நடக்குது. சுபஹானல்லாஹ். அல்லாஹ் இஸ்லாமியர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். பத்ர் அப்படின்ற இடத்துல. இங்க பெரிய பெரிய குறைஷி தலைவர்கள், பெரிய ஆயுதம், பெரிய ஒட்டகங்கள், குதிரைகள் எல்லாம் தோற்கடிக்கப்படுது.
அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த போர்ல கலந்துகிட்ட சகாபாக்கள் சொல்றாங்க என்னன்னா, நாங்க வாளை ஓங்குவோம், நாங்க வெட்டி அவங்கள கொன்னு நாங்க பெரிய அப்படியே வீரர்கள்லாம் மாதிரிலாம் மாறல. நாங்க வாளை ஓங்குனோம், மலக்குகள் அங்க வெட்டுனாங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய சகாபாக்கள் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். உங்களுக்கு மலக்குகளை கொண்டு நான் உதவி செய்யலையா? எத்தனை மலக்குகள்? 1000 மலக்குகள். 1000 எதிரிகள், 1000 மலக்குகள். நடுவுல நம்ம ஜஸ்ட் ஆக்ஷன் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். சோ அப்போ அவ்வளவு மலக்களை கொண்டு நான் உதவி செய்யலையா அப்படின்னு அல்லாஹ் கேட்டான். உதவியை கொடுத்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டவும் செய்யறான். என்ன சொல்றான்? ஈயாசுருக்கும் ஈயன்சுருக்குமுல்லாஹ். அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா ஃபலா காலிப லக்கும். உங்களை தோற்கடிக்க யாராலும் முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டான். சுப்ஹானல்லாஹ். அப்படி ஒரு வெற்றி. இதுல நம்ம என்ன கத்துக்கிறோம்? அதுதான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாரும் பதில் போற பேசுவாங்க. அப்படியாச்சு, இப்படியாச்சு, இப்படியாச்சு. அதுல என்ன முக்கியமான லெசன்? இப்போ பத்ர் போர் ரமதான்ல நடந்த முக்கியமான விஷயம். அதே மாதிரி நீங்க ஈதுல் அல்ஹா பக்ரீத் அப்போ பார்த்திருக்கீங்களா? அப்போ எதனால அந்த பக்ரீத் நம்ம செலிப்ரேஷன் பண்றோம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஒரே ஒரு மனுஷர். ஒரு மனுஷருக்காக இன்னைக்கு எத்தனை கோடி மக்கள், எத்தனை 1000 கோடி மக்கள் இஸ்லாமியர்கள் அந்த ஒரு அவர் செஞ்ச விஷயத்த நம்ம இன்னைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அவங்களோட மனைவி செஞ்ச ஒரு விஷயத்த இன்னைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இஸ்லாத்துல ஒரு பெண்மணி செஞ்ச விஷயத்த உலகத்துல இருக்க எல்லா ஆம்பளையும் பொம்பளையும் ஃபாலோ பண்ணணும்னு நல்லா வச்சிருக்கான்னா அதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அந்த மாதிரி என்ன பண்ணாங்க அவங்க? அல்லாஹ் சொன்ன கட்டளையே ஏத்துட்டாங்க. பட் அது எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீம் சாக்ரிஃபைஸ். அதனால என்ன பண்றான் அல்லாஹ்? அவங்களுக்கு ஒரு பெரிய உதவிய கொடுத்தான். அந்த உதவியின் மூலமாக எல்லா மக்களும் அதை ரிமெம்பர் பண்ணணும் அப்படின்னு ஒரு நாளையும் வச்சான். ஸோ ரமதானும் சரி, ஈதுல் அதாவும் சரி, ரமதான்ல இவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள், இவ்வளோ பெரிய கஷ்டத்தை அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. அதனால ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது. ஈதுல் அதால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் அவங்க குடும்பத்துல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் சரி, ஹாஜ்ரா அலைஹிஸ்ஸலாமும் சரி, அவங்க எல்லாருமே என்ன செய்றாங்க? மிகப்பெரிய தியாகத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதை ஏத்துக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி துவா செய்றாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். இதுதான் பெரிய லெசன். என்ன அப்படின்னா, அல்லாஹ் நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு சோதனை இருக்கும். ஸோ ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் வரும். அது ஒண்ணு. 2வது என்ன அப்படின்னா, ஒரு சாக்ரிஃபைஸ்க்கு அப்புறமா கேட்கக்கூடிய துவா. இப்போ நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன கேட்போம்? எனக்காக நீ என்ன பண்ண? அதுதான் கேட்போம். இல்லையா? நான் உனக்காக அந்த கஷ்டப்பட்டேன், இந்த கஷ்டப்பட்டேன், இத பண்ணேன், அத பண்ணேன். அப்பதான் ஓகே. எனக்காக இவ்ளோ பண்ணியிருக்காங்க. அப்ப நம்மளும் அன்பு செலுத்தணும் அப்படின்னு தோணும். நமக்கும் செய்யணும்னு தோணும். அது மாதிரி ரப்பு வந்து நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறான் அப்படின்னா, எனக்காக நீ என்ன செஞ்ச? அதனால அவங்களுக்கு வந்து என்னோட ரப்புக்கு, கடவுளுக்கு தேவைகள் இருக்கா? அந்த தேவைய நான் பூர்த்தி செய்றேனா? அதெல்லாம் கிடையாது. எனக்காக நீ என்ன செஞ்சனா, உன்னோட உள்ளத்துல என்னுடைய ரப்புக்காக மட்டுமே, என்னுடைய இறைவனுக்காக மட்டுமே நான் இத செய்றேன் அப்படின்னு நினைச்சு, உன்னோட மக்களுக்கு இல்ல உனக்கு நீ என்ன செஞ்சுக்கிட்ட? அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்படி நம்ம செய்யக்கூடிய தியாகத்துல, அந்த தியாகத்துக்கு அப்புறமா செய்யக்கூடிய ஒரு துவா, ஒரு சாதாரண வெற்றி இல்ல. ஹிஸ்டாரிக்கலி அன்பிலீவபிள் வெற்றியா தான் இருக்கும் அது. இந்த பத்ர் போரையும் யாரால அக்செப்ட் பண்ண முடியாது. ஜம்ஜம் தண்ணி வந்துச்சு. எல்லா இந்த மாதிரி ஒரு நிகழ்வுக்காக தான் இன்னைக்கு உலகத்துல இத்தனை கோடி மக்கள் குர்பானி கொடுத்துட்டு இருக்காங்க இன்னும். ஹஜ் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு இஸ்லாமிய ரிச்சுவல்ஸ், அதாவது வணக்க வழிபாடு இதுல இருந்து தான் உருவாச்சு அப்படின்னு சொன்னா அதையும் ஹிஸ்டரி வந்து ஏத்துக்காங்க. அப்படி ஹிஸ்டரியால ஏத்துக்க முடியாத அளவு வெற்றிய, அதாவது மிராக்குலஸ் வெற்றிய அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். எப்போ அப்படின்னா, நம்ம ஒரு பெரிய சாக்ரிஃபிகேஷனுக்கு அப்புறம் கேட்கக்கூடிய ஒரு பெரிய துவா. ஏன்னா இந்த இடத்துல போர் பிளானே கிடையாது. எந்த பிளானும் பண்ணல. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இப்படி இருக்கணும், இப்படி எல்லாம் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி தராங்க. அந்த கூட்டத்துக்கு. ஏன்னா அவங்கதான் தலைவர். தலைவர் அப்படின்றதுக்கான உதாரணம், எடுத்துக்காட்டு எல்லாமே வேற எங்கேயுமே இருக்கு. யாராவது ஒரு வாழ்க்கையில தலைவா அப்படின்னு கூப்பிடணும் அப்படின்னா ரசூலை தவிர யாருமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட எல்லாத்துலயும் முன்னுதாரணம். அவங்க நீ லீட் பண்ணிட்டு போறாங்க. அவங்க நைட்டு ஃபுல்லா நோன்பு வேற வச்சிருக்காங்க. நைட்டு ஃபுல்லா அழுது 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 துவா செய்றாங்க. யா அல்லாஹ் இதுக்கப்புறம் இஸ்லாத்தை சொல்றதுக்கு எந்த கூட்டமும் இல்ல. இஸ்லாத்துக்கு வெற்றியை கொடு, 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 கொடுன்னு அழுகுறாங்க. அப்போ துவா செய்றாங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜி வந்து 20% அப்படின்னா 80% துவா தான். அப்பதான் அங்க மிராக்கிள் நடக்கும். இப்ப அல்லாஹ் நம்மள அந்த இடத்துல எதிர்பார்க்கிறான். நீ ஒரு சாக்ரிஃபிகேஷன் பண்ணு. நீ ஒரு முயற்சி பண்ணு, எஃபோர்ட் போடு. மிச்சம் இருக்க 80% நான் பாத்துக்கிறேன். ஆனா அந்த 80%க்கு என்ன தேவை? துவா. அப்ப நம்மளோட லைஃப்ல நம்ம எல்லாருமே பத்ர ஃபேஸ் பண்ணணும்.
பத்ர் அப்படின்னா பத்ரு மாதிரி ஒரு போர் நம்மளோட லைஃப்ல கண்டிப்பா நடக்கும், கண்டிப்பா நடக்கும். எல்லாம் குரான்ல சொல்லியே காட்டுறான். எல்லாம் வந்து ஒரு சோதனைக்காக தான் நம்மளை படைக்கிறாங்க. அந்த மாதிரி பத்ர் வந்து வருடம் ஒரு சோதனை வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, வருடத்துல ஒன்னோ ரெண்டோ பெரிய சோதனைகள் வரும். சின்ன சின்ன சோதனைகள் எப்பவுமே ஒரு நோய்வாய்ப்படுறது, ஒரு மனசு கஷ்டப்படுறது, அதெல்லாம் எப்பவுமே இருக்கும். பட் பெரிய சோதனையா வருஷத்துக்கு ஒரு தடவை இல்ல 2 தடவை வந்துட்டு போயிடும். அந்த மாதிரி வருஷம் நம்ம பத்ர சந்திக்கும் போதெல்லாம் அவங்க கிட்ட இருந்த அந்த ஒரு பொறுமை நம்ம கிட்ட இருக்கா? அவங்க கிட்ட இருந்த நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்கா? அவங்க கிட்ட இருந்த துவா நம்ம கிட்ட இருக்கா? அவங்க கிட்ட இருந்த சாக்ரிஃபிகேஷன் நம்மகிட்ட இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவான். சோ இதுதான் இந்த பதருடைய லெசனே தவிர அதுல போட்டு வெற்றி பெற்றாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? வெற்றி பெற்றாங்க. எப்படி வெற்றி பெற்றாங்க? அவங்களோட சாக்ரிஃபிகேஷனால, அவங்களுடைய துவானால, அவங்களோட சின்சியாரிட்டினால. என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். அங்க போனா உயிர் போகும், பரவாயில்ல எனக்கு போகட்டும். ஏன்? எனக்கு அதுதான் வெற்றி, அதுதான் ஜெயிக்கக்கூடிய அடையாளம். அதை நான் ஜெயிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம செய்றோமா அப்படின்றத பார்ப்பான். நம்மள யாரையும் போருக்கு போய் வாள் எடுத்துட்டு போய் நில்லு அப்படின்னு சொல்லல. பட் நம்மளோட லைஃப்ல சில நேரங்கள் நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு என் ரப் என்கிட்ட இருக்கான், என் ரப் என் கூட இருக்கான், எனக்கு காசு வேணாம், பணம் வேணாம், பேர் வேணாம், புகழ் வேணாம், உன்னோட சப்போர்ட் வேணாம், மனுஷங்களோட சப்போர்ட் வேணாம், எனக்கு எந்த தேவையும் வேண்டாம், என் ரப் எனக்கு உதவி செய்வான் அப்படின்ற ஓவர் கான்ஃபிடன்ஸ். இந்த இடத்துல அதை ஓவர் கான்ஃபிடன்ஸ் தானே சொல்லுவோம். ஏன்னா ஒரு 300 பேரு 1000 பேருனா என்ன எந்த தைரியத்துலப்பா போன? சாவு நிச்சயம்ன்ற தைரியத்துல போனியா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா, ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான். அது அல்லாஹ் இந்த இடத்துல எதிர்பார்க்கிறான். ஒரு பாலைவனத்துல பொண்டாட்டியும் புள்ளையும் தனியா விட்டுட்டு வரும்போது அவருக்கு இருந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல, அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் இந்த போர்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 313 பேரை கொண்டு போய் நிறுத்தினாங்கல்ல, அப்போ இருந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் அதே மாதிரி நம்மளோட லைஃப்ல இருக்கா? கண்மூடித்தனமான நம்பிக்கை, குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கை. ஆனா அந்த இடத்துல நம்மளோட முயற்சி இருக்கணும். வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு எனக்கு சாப்பாடு வரும் வரும் அப்படின்னு முட்டாள்தனமான நம்பிக்கை இல்ல. இது வந்து எப்படின்னா எக்ஸ்ட்ராடினரி பிலீஃப். அப்படி ஒரு நம்பிக்கை இந்த இடத்துல அல்லாஹ் நம்ம கிட்ட எதிர்பார்ப்பான். அப்படி எதிர்பார்த்து அல்லாஹ் நமக்கு ஒரு வெற்றியை கொடுத்துட்டான் அப்படின்னா அந்த வெற்றி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வேற எதுவுமே இந்த உலகத்துல ஈடே ஆகாது. எதுவும் எதுவும் பதிலுக்கு அப்புறம் கேக்குறாங்க, கேள்விப்படுறாங்க, இப்படி ஒரு கூட்டம் இவ்வளவு பெரிய கூட்டத்தை ஜெயிச்சுச்சா? மதீனால இருந்து வந்த கூட்டமா? ஏன்னா மதீனா ஒரு கிராமம். கிராமவாசிங்களா? மக்கால இருந்து துரத்தப்பட்டவங்களா? மதீனாக்கு போனவங்களா? 300 பேரா? நோன்பு வச்சிருந்தாங்களா? வீக்கா இருந்தாங்களா? அவங்க எல்லாம் கொஞ்சம் வயசானவங்களா? என்னப்பா சொல்றீங்க? அப்ப என்னமோ இருக்கு, வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இஸ்லாத்துக்கு வந்தவங்க எவ்வளோ பேர் மக்கள், எவ்வளவு தியாகங்கள். அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகத்திலேயே பெரிய எந்த இடத்துக்கு போயிட்டு அல்லாஹ் அக்பர் சொன்னீங்கன்னா 4 பேர் பின்னாடி வந்துருவாங்க தொழுவுறதுக்கு. அந்த மாதிரி ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்துருக்கான் அப்படின்னா அவ்வளவு பெரிய தியாகம், அவ்வளவு பெரிய சின்சியாரிட்டி, அவ்வளவு பெரிய துவா. ஸோ இது மூணையும் நம்ம வந்து இந்த பத்ர் போர்ல இருந்து கத்துக்காம இந்த நாளை கடந்து போகவே கூடாது. என்ன நான் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணேன்? இங்க பெருசாலாம் இல்ல சாக்ரிஃபைஸ் பண்ண கேட்கல. உன்னோட ஓன் டிசைர், உனக்கு ஒரு ஆசை இருக்கும், நம்ம இந்த சினிமா பார்த்தா நல்லா இருக்கும், அத அத சாக்ரிஃபைஸ் பண்ணு. இவனை இப்ப பேசி தீர்த்துட்டா நல்லா இருக்கும், அசிங்கமா ஒரு வார்த்தை டக்குன்னு பேசு, வேண்டாம். என்னோட ரப்புக்காக நான் இதை சாக்ரிஃபைஸ் பண்றேன். இதை என்னுடைய எமோஷன், என்னோட டிசையர், என்னோட எமோஷன். சம்டைம்ஸ் சில லாஸ் வரும், எக்கனாமிக்கலா சரி, சம்டைம்ஸ் ரிலேஷன்ஷிப் இஷ்யூ வரும், சம்டைம்ஸ் சில உயிர்கள் மூலமா லாஸ் வரும். அப்போ ஓகே, அக்செப்டபிள், இது ஒரு சோதனை அப்படின்னு அதை அக்செப்ட் பண்றோம். இந்த ஒரு சின்ன 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 விஷயத்த சாக்ரிஃபிகேஷன் நமக்குள்ள எதிர்பார்க்கிறோம். நமக்கு அதுதான் பெரிய விஷயம், சுபஹானல்லாஹ். ஆனா அது நம்ம கொடுத்துட்டு அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ராடினரி துவா செஞ்சுட்டே இருப்போம். அப்போ நமக்கு இந்த பத்ரை விட ஒரு பெரிய வெற்றியை நம்மளோட வாழ்க்கையில அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ். ஸோ இந்த ரமதான்ல நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எக்ஸ்ட்ராடினரி துவா கேளுங்க, அன்பிலீவபிளான துவா கேளுங்க. யா அல்லாஹ் எனக்கு இது கொடு, அது கொடு, அது கொடு, அது கொடு, எல்லாத்தையும் கேளுங்க. எனக்கு ஒரு நல்ல செருப்பு வேணும், அழகான செருப்பு வேணும், கேளுங்க. ஏன் என்ன செருப்ப கூடயா கேட்ப? கடைக்கு போனா வாங்கிக்கலாம். ரசூல் சொன்னாங்க, ஒரு செருப்பு வர வந்துருச்சு, அல்லாஹ் கிட்ட கேளுங்க, எனக்கு ஒரு அழகான ட்ரெஸ் கூட அல்லாஹ், நல்ல வீடு கூட அல்லாஹ், பெருசா இருக்கணும், நல்ல மாளிகை மாதிரி வீடு இருக்கணும்,
சொர்க்கத்துல கூட அப்புறம் இங்கேயும் கூட. ஏன்னா ஃபர்ஸ்ட் அதுதான் முக்கியம். அதுதான் நிரந்தரமா இருக்க போறோம். அப்ப அங்க கேட்கணும். அப்போ மறுமை வாழ்வுக்கு முதல்ல கேட்கணும். ஸோ ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன்னார். இந்த உலகத்துல இருக்க நலவுகளை கூட, மறுமையில இருக்க நலவுகள், அப்படியே வந்து எக்ஸ்ட்ரீம்லி நான் ஹாப்பியா இருக்கிறதுக்கான நலவுகள் எல்லாத்தையும் கூட, நரக வேதனையில இருந்து எங்களை பாதுகாத்துரு. அப்போ என்ன, எல்லாத்தையும் ஒன்னொன்னா தனித்தனியா கேளுங்க. யா அல்லாஹ் இந்த வாஷிங் மிஷின் பழசாயிருச்சு, எனக்கு புதுசு வாங்கி கொடு. அதை ஹஸ்பண்ட கேட்கறதுக்கு முன்னாடி, வீட்டுல கேட்கறதுக்கு முன்னாடி, பிள்ளைங்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி அல்லாஹ் கிட்ட கேட்போம். அல்லாஹ் மூலமா தானே வரப்போகுது. அப்ப யா அல்லாஹ் இந்த மாதிரி இருக்கு, யா அல்லாஹ் இந்த நோயெல்லாம் இருக்கு, எனக்கு நிவாரணத்தை கொடு. யா அல்லாஹ் பிசினஸ் டல்லா இருக்கு, அதுல நிறைய 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 பரக்கத்து கொடு. போன வருஷம் என்னெல்லாம் நம்ம துவா செஞ்சோமோ அதெல்லாம் இந்த வருஷம் நமக்கு கிடைச்சிருக்கும் கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த வருஷம் நம்ம என்னெல்லாம் துவா செய்யறோமோ அடுத்த வருஷம் நமக்கு கண்டிப்பா அந்த ரமதானுக்குள்ள நம்மளே அதுக்கு சாட்சியா இருப்போம். அப்படிப்பட்ட சின்சியாரிட்டியோட இருக்கக்கூடிய துவாவை நம்ம எல்லாரும் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ், நான் மரணிக்கும் போது முஸ்லீமாக முஃமினாக மரணிக்க செய். என்னோட கபர் வாழ்க்கையை இலகுவாக்கு. மறுமையில் எழுப்பப்படும் போது ஒரு எந்தவித அவமானமும் இல்லாம எங்களை கண்ணியப்படுத்து, எங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணு. அப்புறம் எங்களுக்கு சொர்க்கத்துல கொடு. சொர்க்கத்திலேயே சாதாரண சொர்க்கம் இல்ல, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கொடு. யா அல்லாஹ், அதுக்கு நான் வந்து எந்த உதவியுமே செய்யல, பட் என்கிட்ட துவா இருக்கு. துவா வந்து அந்த அதுக்கான எந்த முயற்சி என்னால செய்ய முடியல. நான் போருக்கு போக முடியல. இஸ்லாத்தை வந்து அப்படியே ஒரு 1000 பேருக்கு 2000 பேருக்கு எத்தி வைக்க முடியல. யா அல்லாஹ், அதெல்லாம் என்னால செய்ய முடியல, பட் எனக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தான் வேணும். ஏன்னா என்கிட்ட துவா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எல்லாத்தையுமே ஒவ்வொரு விஷயமா கேட்டுட்டே இருக்கணும். இதெல்லாம் மறுமைக்காக. மறுமை கேட்டதுக்கு அப்புறம் தான் இம்மை கேட்கணும். எந்த ஒரு மனிதனுமே எப்போ தெரியுமா அறிவாளியாகிறான்? தன்னோட மறுமையை காப்பாத்திக்கும் போதுதான். ஸோ மறுமையை கேட்டுட்டு இம்மைக்காக கேட்கணும். இம்மைக்குள்ள என்ன கேட்கணும்? எல்லாத்தையும் கேளுங்க. எல்லாம் முடி கொட்டுது, முடி வளரவை கேளுங்க. எல்லாம் எனக்கு வந்து ஸ்கின்னை பிரைட் ஆக்கு, க்ளோ ஆக்கு கேளுங்க. ஒரு காஸ்மெட்டிக்கை நம்புறோம், அதை உருவாக்கக்கூடிய, அது தரக்கூடிய ரப்ப நம்ப மாட்டோமா? ஸோ எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கேளுங்க. அப்போ அல்லாஹ் கூட கனெக்ஷன் அதிகமாகும், அந்த ரிலேஷன்ஷிப் அதிகமாகும். அதுக்காக தான் இந்த ரமதான், அதுக்காக தான் இவ்வளவு பெரிய லெசன் இன்ஷா அல்லாஹ். ஸோ அப்போ இந்த வருஷம் நீங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி துவாவை கேட்டு பாருங்க. அது வந்து அடுத்த வருஷம் ரமதானுக்குள்ளேயே கிடைச்சிரும் இன்ஷா அல்லாஹ். அப்படி கிடைக்கல அப்படின்னா அதுக்குள்ள ஒரு 5-10 வருஷத்துக்குள்ள அதுக்கு நீங்களே சாட்சியா இருப்பீங்க. அது கிடைச்சதுக்கான சாட்சியாக. அது நலவா இருக்கிற பட்சத்துல அல்லாஹ் சீக்கிரம் கொண்டு வந்து சேர்ப்பான். அது தீங்கா இருந்தா நம்ம கிட்ட இருந்து பாதுகாப்பு பண்ணி கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். எப்பவுமே கேட்கும்போது இது வேணும், இது வேணும், இது வேணும் பர்டிகுலரா கேட்காங்க. எனக்கு இந்த கலர் செருப்பு தான் வேணும், அந்த செருப்பு தான் வேணும். எல்லாம் எனக்கு ஒரு நல்ல அழகான ரொம்ப பியூட்டிஃபுல்லான பரக்கத்தான ஒரு ஒரு செருப்பு கொடு. இது ஒரு செருப்புக்கு அடையாளம். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் யா அல்லாஹ் நல்ல கணவனை கொடு, சாலிஹான சிறந்த நல்ல கேரக்டர் அஹ்லாக்குடைய, என்ன ரொம்ப பத்திரமா கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கக்கூடிய, எனக்கு மன அமைதியை கொடுக்கக்கூடிய, என்னோட குடும்பத்திற்கு சரியான ஒரு கணவனை கொடு. இவர் தான் வேணும், அவர் தான் வேணும், அவரு தான் வேணும், எந்த டார்கெட்டும் வைக்க வேண்டாம். பிகாஸ் நம்மளை விட ரப்புக்கு எல்லாமே தெரியும். பாஸ்ட் தெரிஞ்சவன், ஃபியூச்சர் தெரிஞ்சவன், ப்ரெசென்ட் தெரிஞ்சவன், எல்லாமே தெரிஞ்சவன். அவன்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு எனக்கு எது சரியானதோ அதுல பெஸ்ட்டை கூட அல்லாஹ். அண்ணா எனக்கு நிறைய சோதனை வரப்போகுது எனக்கு தெரியும், ஆனா அந்த சோதனையை ஃபுல்லா எனக்கு இலகுவாக்கி கூட அல்லாஹ். இந்த மாதிரி நம்ம வந்து கேட்டோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் அதுக்காக தான் இந்த ரமதான். அதை கேட்கக்கூடிய மக்களாக நம்ம இருப்போம் இன்ஷா அல்லாஹ். ஸோ அப்போ இந்த உலகத்திலையும் சரி மறுமையிலையும் சரி சிறந்த மக்களாக, அல்லாவுக்கு நெருக்கமான மக்களாக, அந்த அல்லாஹ் வந்து மிராக்களை ஏற்படுத்தினால அது கூடி மக்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.